இன்டர்வியூ வைப்பாரே ஒருத்தர், அவர் கம்பெனிக்கு போகும்போது அதை டாக்குமெண்ட் பண்ணி விளாக் செய்து விடலன்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்ல, நான் தான் வந்துட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி போகிறதுக்கு முதல்ல எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அங்கேருந்து வந்துட்டு கரூர் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு திருச்சி போகணும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு கரூர் பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே 1 to 1 பஸ்ஸே இருந்துச்சு. அப்படியே ஏறி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு. என்ன இன்டர்வியூ ஏது இன்டர்வியூ அப்படிங்கிறத வீடியோ போக உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு போகணும். அதுக்கு ஒரு பஸ் ஏறி வந்துட்டு போனேன். போயிட்டு என்னை கூப்பிட்ற வரைக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்ததுக்கு பலனா வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் செகண்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோடனே வந்துட்டு கூப்பிட்டாங்க. போய் வந்துட்டு பேசினேன். இது வேணும்னா யூடியூபுக்கு செட் ஆகுமே தவிர ஆர்ஜேக்கெலாம் செட் ஆகாது அப்படின்றத மாதிரி வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லி வந்துட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமாவும் ஒரு மாதிரியாக அதே யோசிச்சுட்டு இருந்ததுனால சரி வேறு எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் வந்துட்டு இந்த இடம். சரி, வந்ததும் வந்துட்டோம். அவரை போய் ஒரு விசிட்டை போடுவோம்னு சொல்லிட்டு அவரையும் போய் பாட்டு வந்தாச்சு. அப்பயே பேட்டரி கம்மியானதுனால அதெல்லாம் வந்துட்டு விளாக் பண்ண முடியல. சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் இப்படி அங்கேயே போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டாச்சு. 2 ஐஸ்கிரீம் நான் தான் சாப்பிட்டேன். அடுத்த ஒரு 2 மணி நேரம் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ் மாறி ஏறி இறங்கி ஒரு வழியாக வந்துட்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அங்கேருந்து திருமாநல்லியூர், அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. அதெல்லாம் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா 7 மணிக்கே மொபைல் சுவிட்ச் ஆஃபு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.